அத்தா அத்தோய் பொம்பளை பொண்ணு ஒன்று வந்திருக்கு. யாருப்பா? பாட்டி கமலக்கண்ண அண்ணனை பார்க்கணும். எதுக்குப்பா? நான் +2 பாஸாக இருக்கேன். மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. இந்த எஜுகேஷன் லோன் விஷயமா அண்ணங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். அண்ணன் இருக்காங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் கையெழுத்து போடுவான்னு யாருப்பா சொன்னது? மதுரை கிராம பேங்க் பாரதி மேடம் சொன்னாங்க. அண்ணன் இருக்காங்களா? அது யாராது? புதுசா பாரதி மேடம்? அதுவா? மதுரை பேங்க் வெள்ள வாத்து நம்ம எதிரி. ஒல்ட்டி விடு. மா, உன் பேர் என்னம்மா சொன்ன? வெண்மணிண்ண. வெண்மணி. பரீட்சையில் எத்தனை மார்க் எடுத்த? 1189ண்ண. வெரி குட். வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வண்டி மாடு ஓட்டுறாரு, ஆத்தா களை எடுக்குதுண்ணே. ஆமாம், மதுரை மெடிக்கல் காலேஜில் தானே சீட் கிடச்சிருக்கு? ஆமாண்ணே, செமஸ்டர் ஃபீஸ்க்காக லோன் போடலான்னு மதுரை கிராம பேங்க் போயிருந்தேன். அங்கே தான் பாரதி மேடம் சொன்னாங்க நீங்கள் கையெழுத்து போட்டால் கிடைக்கும்னு. பாரதி மேடமா? சரி, இந்த நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி படிச்ச? ஐயோ, அது பெரிய டார்ச்சர்ண்ணே. நல்லா படிக்கிற 3-4 பிள்ளைங்க கூட இந்த நீட்டான ஃபெயிலாக போச்சுண்ணே. எங்கள் அப்பா இருந்த காட்டை விற்று என்னை டியூஷன் அனுப்பி படிக்க வச்சாரு. நானும் உசுரை கொடுத்து படித்தேன், பாஸ் ஆயிட்டேன். சென்ட்ரல் போர்ட் கேள்வியை இங்கே ஸ்டேட் போர்ட் கொடுத்தா எப்படின்னா படிக்கிறது? படிக்காத புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டால் எப்படின்னா எழுதுறது? அப்போ இதுக்கு முன்னாடி டாக்டருக்கு படித்தவங்களாம் டாக்டர் இல்லையாண்ணே? வெண்மணி, நான் உன்னை சொன்னால் தப்பாக நினச்சிக்காத. நீ பயங்கரமாக அரசியல் பேசுகிற. நீ பேசாமல் டாக்டர் படிக்கிறது பதிலாக வக்கீல் படிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இல்லைண்ணே, இது என்னோட ஆம்பிஷன். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சீங்க? நானும் உன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான்மா. ஆனால் என்ன, நம்ம நாட்டில் அதுக்கு வேலையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. மதுரை விவசாய கல்லூரியில் அக்ரி படித்தம்மா. ஸோ ஒரே நேரத்தில் 2 எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆயிருக்க. ரொம்ப டயர்டாக இருப்பிய. என்னென்ன பண்ணுறது? முதல்ல காலேஜ் நடத்தி ஆட்டிய போட்டாங்க, இப்போ டியூஷன் நடத்தி ஆட்டிய போட பார்க்குறேங்க. உண்மைதான்மா. கல்வி பாடத்திட்டத்தில் இவ்வளோ பிரிவுகளை வச்சுக்கிட்டு எக்ஸாமை மட்டும் ஒரே நேரத்தில் எழுதுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும். ஏய், நீட்டுன்னா என்னப்பா? ஏய், தூங்குறவனு உசுப்பி நீட்டு மடக்குன்னுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம்டா, பேசாமல் தூங்குடா. அப்போ உனக்கும் தெரியாதா? 8ஆம் கிளாஸில் அதெல்லாம் கிடையாதுடா, இப்போ தான்டா புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓஹோ, இந்த கமலக்கண்ணனை நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. நேற்று தான் அவரோட ஃபேஸ்புக் பார்த்தேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு கேர்ள் கூட இல்லை. ஓ மேம், அவர் முந்தா நேற்று தான் பேங்க் லோன்லாம் கிளியர் பண்ணிட்டார் மேம். ஓ, சவுண்ட்ஸ் குட். ஆமாம். வாங்கண்ணன் சார், மேடம் சொன்னாங்க அதை கொடுங்க. வெற்றி சார், இந்த எஜுகேஷன் லோனுக்குலாம் எவ்வளோ வட்டி வாங்குறீங்க? 10% 12% வாங்குறேன் சார். சார், என்ன சார் சொல்கிறீங்க? என் காருக்கே நான் 8% தான் சார் கட்டுறேன். என்ன சார் பண்ணுறது, பேங்க் ரூல்ஸ் அப்படி இருக்கே சார். வேணா கொடுங்க சார். வெண்மணி, வாழ்த்துக்கள். நம்ம ஊரில் லோன் வாங்கி படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு சர்வீஸ் போயிடாதீங்க. இல்லைண்ணே, நான் அப்படிலாம் போக மாட்டேன். பார்க்கலாம். சரிங்க சார், சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிடுங்க. சீக்கிரம் பண்ணிடுறோம் சார். கமலக்கண்ணன் சார், அது இல்லை, கடன் வசூலிக்கு வந்து மனசில் வச்சுக்காதீங்க. எங்கள் சிச்சுவேஷன் கொஞ்சம். ஆமாம் சார், 5000 ரூபா கடன் வாங்கின விவசாயி போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. அவன் ஏதாவது பண்ணிக்கிடுவான். ஆனால் 10,000 கோடி கடன் வாங்கணும்னு விட்டுருவீங்க. நல்லா இருக்கு சார் உங்கள் பேங்க் ரூல்ஸ். டோன்ட் மிஸ்டேக் சார், ப்ளீஸ். வெண்மணி, வாங்க கண்ணன் சார், உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சே தேங்க்ஸ் டு ஹிம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன கண்ணன் சார், என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல? கோவம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வருத்தம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஷூரிட்டி கழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஒரு ஜிப்பா 2 வார்த்தை பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மௌனம். சமூக அக்கறை. ஐயோ கம்யூனிஸ்ட்? நான் ஒரு சாதாரண விவசாயிங்க, எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை இல்லை, கொடுக்கறத பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் நிறைய செய்கிறீங்க. ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ சார்.
எதுக்குங்க இவ்வளோ சார்? கண்ணன் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இனிமேல் எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். மிக்க நன்றி. எங்கள் கிளைக்கு உங்கள் உதவி தேவை. உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்க முடியுமா? தாராளமா. 9944000888. நான் ஒரு மிஸ்ட் கால் தரேன், என் பேர் சேவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட உங்கள் நம்பர் ஆல்ரெடி இருக்கு. ஓ, வரேங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நீ செத்த அந்த நியூஸ் பேப்பர்ல கூட வராதியா? உன் பொண்ணை யாரையா காப்பாத்துவா? கடன்பட்டு விவசாயம் பண்ணுறோம், பாதிய உரக்கடைக்கார பிடிக்கிட்டு போயிடறான், வீதியே வட்டிக்கார பிடிக்கிட்டு போயிடாயா. இதை தொங்குது பாதியா பல்பு, இதை தயாரிக்கிறவன் தாயா இதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற நெல்லுக்கு எங்களால் விலையை நிர்ணயம் பண்ண முடியலையா. சாப்பிட்றவனுக்கு கிடைக்கிறது இல்லை, விவசாயி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இடையில வாங்கி விற்கிறவன் தானையா சம்பாதிச்சுட்டு போறான். டெல்லியில அம்மனமா ஓடணுமியா, எலிக்கெல்லாம் தின்னமியா. இந்த நாட்டுல எவனாவது ஏன்னு கேட்டாடா, எல்லா பயிலும் வேடிக்கை தாலையா பார்த்துக்கிட்டு தான். இதுல நாங்க எப்படியா வாழ்றது? ஐயோ, என்கிட்ட இல்லையா, இருந்தா கட்டிடுவையா. ஐயா, நாங்க பணம் கேட்டு வரல, எப்போ முடியுமோ அப்போ கட்டுங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஆமா, காலம் மாறியா, இப்படியே போகாது. நீ எல்லாம் வேலை செய்யலன்னா ஊர்ல இருக்கலாம் பட்னி அலைவாங்க. நம்பியா, நீ எல்லாம் சாமி மாதிரி. எந்த நிலைமையிலும் இதெல்லாம் செய்யாது. ஹலோ பாரதி, நான் கண்ணன் பேசுறேன், கமலக்கண்ணன். சொல்லுங்க கமலக்கண்ணன். நாளைக்கு காலையில் எங்கள் காலேஜில் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினை மீட்டு. நான் போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வர முடியுமா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், போகலாம். பட் ஒன் திங், உங்கள் வண்டியில் போகலாமா? நான் பேங்க் வண்டி பர்சனல் ஒர்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது பாரதி இஸ் ஈக்குவல் டு நேர்மை, அப்படி தானே? ஆமாம், அப்படிதான். சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களை நம்மிடையே பேச அழைக்கிறேன். அன்பானவர்களே, என் சொல் வெறும் கவிதை, ஆனால் உங்கள் நெல் ஏழைக்கு உணவு. வேளாண் விஞ்ஞானிகளே, மண்ணில் நெற்கதிர்கள் தலை சாய்ப்பது போல் உங்களை வணங்குகிறேன். உடன்பட்டால்தான் காதல், முரண்பட்டாலும் நட்பு என்று எழுதினேன். அதை இங்கு நிஜமாக உங்கள் முகங்களில் காண்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பாரதி ப்ரொஃபஸர் இருக்காரு, பார்த்துட்டு வரேன். வணக்கம், நான் அன்பன், கண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, உட்காருங்க. ஓ தேங்க்யூ. நியூ ஜெர்சியில் இருக்கேன். கண்ணன் எங்கள் பேட்ச்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள். கங்க்ராட்ஸ், உங்களுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம். கல்யாணம் எப்போ? யாருக்கும் யாருக்கும்? உங்களுக்கும் கண்ணனுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா? என்னங்க, நானே பாதி பரப்பிட்டேன். கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்துடாதீங்க. he must be settling abroad, you know. சும்மா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு இயற்கை விவசாயம்னு இங்கே திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை, அவருடைய எளிமை, இந்த ஊரை நேசிக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். அதெல்லாம் மாறாமல் இப்படியே நல்லபடியாக பார்த்துப்பேன். போதுமா? ஓகே, குட். ஓகே சார், நன்றி சார், வரேன். என்னடா டே கண்ணா, ஜாடிக்கு ஏற்ற முடி மச்சான். உன் மிஸ்ஸஸ்ஸு விட்டுறாத. ஆல் த பெஸ்ட். மிஸ்ஸஸ்ஸா?
நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா மேட்டு நீரைத்தான் கோவிலுக்கு வர முடியுமா? கண்டிப்பா வரணுமா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே.